வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பேலன்ஸ்டு டயட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒயிட் ரைஸ் வச்சுருக்கேன், செவ்வாழை பாதி. இது பார்த்திங்கன்னா வாழைக்காய் தவா ஃப்ரை. இது கிட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஃபிஷ் மாதிரி வேணும், ஆனால் வெஜ்ஜில் பண்ணலான்னு சொல்லிட்டு வாழைக்காய் வந்து ஹாஃப் பாயில் பண்ணிவிட்டு, கிளாஸில் விட்டிங்கன்னா இந்த ஷேப்பில் வரும், ஃபிஷ் ஷேப்பில். ஸோ இதை ஹாஃப் பாயில் பண்ணிவிட்டு இதனோட வந்து உப்பு, மஞ்சத்தூள், கரம் மசாலா, கொஞ்சம் மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, ஒரு தக்காளி வேணான்றவங்க எலுமிச்சை சாறு பிழிஞ்சிக்கலாம். பிழிஞ்சிட்டு நல்லா கொஞ்சம் கடல மாவு, கொஞ்சம் அரிசி மாவு போட்டு கொஞ்சம் பெசரி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் வந்து தவாவில் போட்டு அதை 2 பக்கமும் டீப் ஃப்ரை பண்ணால் ஹெல்த்தியாகவும் இருக்கும், வித்தியாசமாகவும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா பருப்பு முருங்கைக்கீரை போட்டு கடைசியில் வச்சுருக்கேன். நார்மலாக ஸ்கூலுக்கு போகும்போது குழந்தைங்க கொடுத்தா முருங்கைக்கீரை வந்து கொஞ்சமாக பசி அறிட்டு அதை வச்சுட்டு போயிடுவாங்க. அந்த முருங்கைக்கீரையில் வந்து வாரத்துக்கு ஒரு முறை கொடுக்கறது ரொம்ப ஹெல்தி. இது வாரத்துக்கு ஒரு முறை கொடுக்கும்போது இரும்பு சத்து நிறைந்த கீரை இது, அதனால் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இது லீவ் நாளில் கொடுக்கும்போது குழந்தைங்க கொஞ்சம் எங்கள் வீட்டில் பொறுமையாக பசி ஏறுவாங்க. இதே ஸ்கூல்லன்னும் போது அவங்க அதை அந்தளவுக்கு பசி ஏற வந்து விரும்ப மாட்டாங்க. பாதி பசி ஏறிட்டு பாதி அப்படியே மீத்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க இந்த முருங்கைக்கீரையெல்லாம் கொடுத்தா. அதனால தான் இன்றைக்கி லீவ் நாளாக செஞ்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா இனிப்பு அவல் சிவப்பு அவல் வந்து நல்லா ஊற வச்சுட்டு அரை மணி நேரம் அதில் இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா டஸ்ட்டு அந்த மாதிரிலாம் இருக்கும், தோல்லாம் இருக்கும், உமியெலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் கழுவி நல்லா இருத்துட்டு தண்ணி இல்லாமல் நல்லா பால் காய வச்சுட்டு அந்த பாலில் வந்து இந்த அவலை போட்டு நல்லா வேக வைக்கணும். நான் இதுக்கு முன்னாடி வந்து இந்த வெறும் அவல் வந்து ஊற வச்சுட்டு அதுலேயும் வந்து பால் வந்து தனியாக காய வச்சுட்டு அதில் போட்டு பார்ப்பேன். ஆனால் அந்த சிவப்பு அவல் அப்படின்றதுனால வந்து அது வந்து நல்லா தலைன்னு ஆகவே ஆகாது, நல்லா விரவரையாக தான் இருக்கும். அது சீக்கிரமாக சாப்பிட்டாலும் ஜீரணமே ஆகாது. அதனால் வந்து ஒரு முறை அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணி செஞ்சு பார்த்துட்டு அது நல்லா இல்லை. அதனால் வந்து இன்றைக்கி நான் பண்ணேன், இது நல்லா அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணி நல்லா பிழிஞ்சிட்டு பால் நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த பால்லையே வந்து இந்த அவல் போட்டு நல்லா வேக வச்சுட்டேன். ஸோ வேக வச்சுட்டு பாலில் போட்டு நல்லா வேக வச்சேன். ஸோ வேக வச்சப்போ நல்லா மசிஞ்சு நல்லா தலைன்னு வந்திருக்கு. இது சீக்கிரமாக நல்லா மசிஞ்சிருது. இந்த மாதிரி செய்து கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதே போல் சீக்கிரமாகவும் ஜீரணமாகும். இது ஒயிட் அவல் வந்து சீக்கிரமாக கொலன்னு போயிடும், ஆனால் அதில் அந்தளவுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இல்லை. அதனால் சிவப்பு அவல் தான் நான் மேக்ஸிமம் வாங்குவேன். அந்த சிவப்பு அவல் வந்து ரொம்ப ரஃப்பாகவும் இருக்கும், அதே போல் டைஜஷனுக்கும் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் அதை வந்து நம்ம எளிய முறையில் எப்படி ஒழுங்காக செய்யலான்றதை வந்து நம்ம ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து அதுலேருந்து நம்ம லெசன் கற்றுக்கிட்டு நம்ம இந்த முறை இந்த மாதிரி செஞ்சு நல்லா தலைன்னு வந்திருக்கு. ஸோ அதை இனிப்பு அவல் பண்ணிட்டேன். அதே போல் முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா ஊற வச்சுட்டு முருங்கைக்கீரையை அதில் போட்டு வேக வச்சு கடைசியில் வந்து நாங்கள் வந்து வடகம் போட்டு தாளி தான் பண்ணியிருக்கேன், ஒரு செவ்வாழையும். இதுதான் இங்கே சண்டே ஸ்பெஷல். இது மாதிரி எங்கள் வீட்லேயும் செஞ்சு எல்லோரும் பசி ஆறிட்டு ஹெல்த்தியாகவும் ஸ்ட்ரென்த்தாகவும் வாழுங்க. Happy Sunday.